இன்று தமிழ்நாடு முழுவதும் அகில இந்திய மருந்துவணிக சங்கத்தின் வழிகாட்டுதல்படி சுமார் 45,000 மருந்து கடைகள் மூடப்பட்டுள்ளன. இது ஆன்லைன் மருந்து வணிகத்திற்கு எதிராக நடக்கும் பந்த் ஆகும். வெறும் அர்ஜென்ட் மெடிசன் ஷாப் மட்டும்தான், ஒரு 5,000 கடை ஹாஸ்பிட்டல் அட்டாச்சு மட்டும்தான் திறந்திருக்கு. மற்றபடி 45,000 கடையும் காலையிலேருந்து எல்லாம் மூடி இருக்கும். இங்கே திருவள்ளூரில் மாநில செயலாளர் அசோக் ஆகிய என்னுடைய தலைமையில் ஒரு 200க்கும் மேற்பட்ட மருந்து வணிகர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம். திருவள்ளூரில் கிட்டத்தட்ட 100% எல்லா கடையும் மூடி இருக்கு மாவட்டத்தில், ஒன்லி ஹாஸ்பிட்டல் அட்டாச்சு தவிர. எதுக்காக இதுன்னா ஆன்லைனில் மெடிசன்ஸ் கிடைக்கிறது ஒரு பெரிய ஆபத்தாயிட்டு இருக்கு. இது நமக்கு அந்த கொரோனா பீரியட்ல ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் கொடுத்தாங்க, பப்ளிக் வெளியே வர முடியாதுன்றதுனால வீடுகளுக்கு டெலிவரி பண்ணலான்னு ஒரு சின்ன நோட்டிஃபிகேஷன் தான், இது ஆக்ட் கிடையாது, ஒரு டிராஃப்ட் தான் கொடுத்தாங்க. இதுக்கு எதிர்த்து நாங்கள் ஆல்ரெடி ஹைகோர்ட்டில், டெல்லி ஹைகோர்ட்டில் ஆர்டர் வாங்கியிருக்கோம். இது வித்ரா பண்ண சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட்டை இன்சிஸ்ட் பண்ணுறோம். ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு சம்மந்தம் இல்லை. சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ணாதனால அது வந்து ஆன்லைன் அந்த கார்பரேட்டுங்கெல்லாம் மிஸ்யூஸ் பண்ணி இதெல்லாம் மெடிசன் சப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏஐ மூலமாக அவங்களே ஒரு போலி பிரிஸ்கிரிப்ஷன் கிரியேட் பண்ணி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் டெய்லி வர பேப்பரில் போதை மருந்து, போலி மருந்து எல்லாம் பேப்பர் நியூஸ் வருது. போதை மருந்து ஒன்று கிடையாது, ஒலி நிவாரணி, தூக்க மாத்திரை, மனநோய் மாத்திரைகளை தான் அளவுக்கு அதிகமாக பயன்படுத்தும் போது இது தவிர போதைக்காகவும் இது வந்து இதுவாக அடிக்ட் ஆகிடுறாங்கல்ல யங்ஸ்டர்ஸ். இது இன்னைக்கு சர்வசாதாரணமாக வெளியில தான் கிடைக்குது. நான் சேலஞ்ச் பண்ணுறேன், எங்கள் பாரம்பரிய மருந்து வரிகளில் போய் உங்களால் ஒரு 2 தூக்க மாத்திரையோ 2 அந்த வீரியமிக்க மருந்தோ வாங்க முடியாது. ஆனால் கணக்கில் இன்னைக்கு ஒரு 100 அட்டை 500 அட்டெல்லாம் பேப்பரில் டெய்லி வருது. உங்களுக்கு இந்த இது பார்த்தீங்கன்னா தெரியும், டெய்லி பேப்பரில் வந்துட்டு இருக்கு. கவர்மெண்ட் வந்து ஒன்றுமே கண்டுக்காமல் வெளியில இருந்து எங்கேருந்தோ வருது, அகமதாபாத்ல, டெல்லியிலேருந்தோ, ஹைதராபாத்லேருந்தோ வந்துட்டு இருக்கு டெய்லி. அது அந்த அதை யூஸ் பண்ணி அது கரைச்சி தண்ணியில் சிரஞ்சு கேட்குறாங்க, எங்களை வந்து சிரஞ்சு கொடுக்கலாம் அடிக்கிறாங்க கடைக்காரங்களை. இன்சுலின் சிரஞ்சு தண்ணியில் கறந்து போட்டுக்கிறாங்க, அதை அடிக்ட்டுங்க. அது யாரும் நம்ம காலேஜ் பசங்க, 17-18 வயசு பசங்கள்லாம். இதெல்லாம் எங்களுக்கு கண் எதிர பார்க்குறது பொறுக்க முடியல. அதனால இன்னைக்கு நாங்கள் கிளீனாக மெட்பிளஸ் ஒழுங்காக மூட சொல்லி ரொம்ப த்ரெட்டன் கொடுத்து இது வந்து எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும் இந்த பேராபத்து சமூகத்துக்கு. இந்த பார்த்தீங்கன்னா காலேஜ் பசங்க 2-3 பசங்க அபார்ஷன் மாத்திரை யூஸ் பண்ணி ப்ளீடிங் ஆகி செத்து போச்சுங்க. இது பெருசாக வராமல் மறைக்கிறாங்க. இதெல்லாம் நீங்கள் எல்லாம் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் கொண்டு வரணும். நாங்கள் இது இப்போ ஆதாரத்தோடு வச்சுட்டு இருக்கோம். எல்லாருக்கும் உங்களுக்கு ஆதாரம் இல்லை, ஃபுல்லாக வந்த பேப்பர் நியூஸ் தான் இதெல்லாம். அதே மாதிரி ஆன்லைனில் என்னன்னா எங்கள் மருந்து கடைகளில் வந்து ட்ரக் இன்ஸ்பெக்டர் டெய்லி மாவட்டத்துக்கு ஒரு 15 மருந்து, ஒரு 3 இன்ஸ்பெக்டர் வந்து 5 மருந்து எடுத்து சாம்பிள் அனுப்புவாங்க. மருந்து நல்லா தரமானா தரம் இல்லைதானே, தரம் இல்லைன்னு ரிப்போர்ட் வந்து அடுத்த செகண்ட் ஃபோன் பண்ணுவாங்க. அந்த பேட்ச் நாங்கள் எடுத்து வச்சிருவோம், விற்க மாட்டோம் பப்ளிக்கு. இமீடியட்டாக அதை ட்ராப் பண்ணி கம்பெனிக்கு ரிட்டர்ன் பண்ணுவோம். ஆன்லைனில் அது மாதிரி டெஸ்ட் பண்ணவே முடியாது மருந்தை. அவங்க நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணுறதுக்குள்ள மருந்து வித்துடுறாங்க. உங்களுக்கு எக்ஸாம்பிள் 2 மாதம் முன்னாடி பாண்டிச்சேரியில் ஒரு 1000 கோடி மருந்து அடிச்சாங்க, 620 கோடி தான் பிடிச்சாங்க. பிடிச்சி எல்லாம் தரமாட்டதும் போலி அது பறிமுதல் பண்ண போனால் மொத்தமாக வித்துட்டாங்க. ஆன்லைனில் ரேட்டு கம்மியாக போட்டு ஆன்லைனில் வித்துட்டாங்க, ஜனங்க சாப்பிட்றாங்க. ஸோ தரமற்ற மருந்து கண்டுபிடித்துக்குள்ள அது வந்து ஜனங்க வித்துறாங்க. நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சி போகுது. டோசேஜ் எப்படி சாப்பிடுன்னு தெரியாமல் மருந்தாளர்கள் வந்து அட்வைஸ் இல்லாமல் மாற்றி சாப்பிட்டு அந்த ஸ்டீராய்டு ட்ரக்ஸ் எல்லாம் இர்ரெகுலர் டோஸ் எடுத்து எல்லாம் சின்ன குழந்தைங்கடா, 1 வயசு குழந்தைங்களா டிராப்ஸ் அது இது ஆன்லைன் தெரியாமல் பேரண்ட்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து டோசேஜ் தெரியாமல் அடுத்த வருஷம் என்ன ஆகும், அந்த மருந்து வேலை செய்ய மாட்டேன், அதோட ஓவர் டோஸ் போக வேண்டியிருக்கு. இதெல்லாம் எதிர்ப்பு சக்தியே போயிட்டு இன்னைக்கு நம்ம சமூகமே சீரழியுது. எல்லாம் போல மாத்திரை, கருக்கப்பி மாத்திரை, எதிர்ப்பு சக்தி குறைஞ்சு போய். ஸோ இது வந்து பெரிய பப்ளிக்கு கொண்டு போகணுன்றது உங்களுடைய தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். தமிழக அரசு எங்களை கூப்பிட்டு இப்போ புது கவர்மெண்ட் தான் எடுத்தாங்க, அவங்களுக்கு நாங்கள் கொடுத்துருந்தோம். அவர் நம்ம சுகாதார அமைச்சர் கேட்டார், இது கவர்மெண்ட்டுக்கு அவங்கள பப்ளிஷ் பண்ணுறாங்க. எங்கள் மருந்து கட்டுப்படுத்துறை அதிகாரிகள் இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கான உண்மையிலே இது வந்து தடுக்க வேண்டிய விஷயம் தான், பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம 2 மாதம் முன்னாடி அமெரிக்கா கவர்மெண்ட்டு 200 ஆன்லைன் போர்ட்டல், இந்திய போர்ட்டல் பேன் பண்ணிட்டார் ட்ரம்ப். நாங்கள் ஓல்டு ஃபுல்லாக பண்ணுங்கன்னு சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கோம் எங்கள் அசோசியேஷன் சார்பாக, தமிழ்நாடு ஆல் இந்தியா சார்பாக. ஸோ இது வந்து ஆன்லைன் போர்ட்டல் வந்து ரொம்ப பேராபத்து, இது சீரியஸ் புரியாமல் போயிட்டு இருக்குது. உடனடியாக சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுக்கலன்னா எங்களுக்கு போராட்டம் வந்து ரொம்ப விகரசா இருக்கு. அடுத்த மாசத்துல இருந்து ஆல் இந்தியா லெவலில் இன்னைக்கு 12 லட்சம் கடைக்கு மூடி இருக்கு. நன்றி, வணக்கம்.